ஹாய், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தைப்பூசத்துக்கு எடுத்த வீடியோ தான். தைப்பூசத்துக்கு காலைல எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு காலைல கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் சமைக்க வந்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் லீவுனால காலைல என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையிலே சமைச்சு மத்தியானமே சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாம்பார், வாழைக்காவும் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் உரப்பாக ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நீளமாக நறுக்கி அது தேவையான உப்பு மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டு அதையும் வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டேன். முட்டைக்கோஸ் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டேன். இதுக்கு வந்து இனிப்புக்கு என்ன வச்சேன் அப்படின்னா பாயாசம் வச்சேன். பாயாசம் வந்து சேமியா பாயாசம் வைக்காமல் பாசிப்பருப்பு துவரம் பருப்புலாம் போட்டு அதில் பாயாசம் வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு சைட் பை சைடாக சாமி பொருளை விளக்கி வச்சுட்டு அதே அப்படியே சைட் பை பண்ணனால ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு தைப்பூசத்தில். ஏன்னா காலைல தான் வீடு அலசி விட்டனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என் முந்தின நாள் அலசணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அன்றைக்கே அலசினா கொஞ்சம் எனக்கு வேலை நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சாம்பார் வச்சுட்டு ரசமும் வச்சேன். ஏன்னா எப்போயுமே சாம்பார் வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா வெறும் ரசம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பருப்பு ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது தேவையான பருப்பு ரசம் வச்சுட்டு பருப்பை வந்து நல்லா பருப்பும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். பருப்பு ரசம் வச்சுட்டு வச்சு பாயாசத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பும் துவரம் பருப்பு வேக போட்டு அதை பாயாசம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூஜை ரூமில் கோலம் போட்டலாம் அப்படின்னு சைட் பை சைடாக பூஜை ரூம்லேயும் கோலம் போட்டுட்டு நல்லா பருப்பு குழஞ்ச பின்னாடி அதில் தண்ணி அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி பால் ஊற்றி இதில் வந்து வெல்லம் போடலாம் சீனி போடலாம். நான் வந்து வெல்லம் தான் போட்டேன். சாதம், சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு, பாயாசம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை ரூம்லேயும் வந்து கோலம் போட்டுட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாமியை கும்பிட்டுட்டு தைப்பூசம் வந்து உண்மையிலே எனக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. முருகனுக்கு வந்து நான் வந்து திருப்பாகம் பண்ணேன். அதோட வீடியோ வந்து எடுக்கலை. திருப்பாகம் பண்ணி முருகன் படைச்சிட்டு சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்துச்சு எனக்கு தைப்பூசம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.